தமிழக அரசியலில் புதிய அதிர்ச்சி. அடுத்த டார்கெட் பத்திரப்பதிவுத்துறை, சிக்கும் முன்னாள் அமைச்சர். கடந்த திமுக ஆட்சியில் ஒவ்வொரு துறையிலும் ஊழல் நடந்திருப்பதாக தற்போது ஒவ்வொன்றும் தாவேக ஆட்சியில் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்திற்கு வந்துள்ள சம்பவத்தை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். மின்வாரிய துறையில் வெளியாகியிருந்த வெள்ளை அறிக்கை தமிழக அரசியல் சாக்கடையில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்நிலையில் அவசியம் எனில் பத்திரப்பதிவு துறையில் இருந்தும் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பகிரங்கமாக கூறியிருந்தார். தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அப்படியே தலைகீழாக மாறியிருக்கிறது. தாவேக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததை அடுத்து தமிழகத்தில் நல்லாட்சி மலர்ந்தது என்று சொல்லும் அளவிற்கு இத்தகைய நடவடிக்கை அதனை பறைசாற்றுகிறது என்று சொல்லணும். கடந்த ஆட்சியில் பல்வேறு துறைகளில் தில்லுமுள்ளு போன்ற முறைகேடு நடந்திருப்பதாகவும் அதை தீவிரமாக விசாரித்து முறைகேடு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர்கள் கூறி சென்ற பக்கமெல்லாம் சூளுரைத்து வருகிறார். இதன் தொடர்ச்சியாகத்தான் சமீபத்தில் முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலுக்கு மரண பீதியையும் ஆப்பும் வைத்தார் இளைய தளபதி தமிழக முதல்வர் விஜய். ஏவா வேலுக்கு சொந்தமான இடங்களில் ரெய்டு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. திமுக ஆட்சியில் நெடுஞ்சாலை விரிவாக்கத்தில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் ரெய்டு நடத்தப்பட்டிருந்தது. அதிலும் மோசடி செய்திருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக ஏவா வேலு இருந்த காலத்தில் சாலை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கான ஒப்பந்தங்களை வழங்குவதில் முறைகேடு நடந்ததாகவும் இதன் மூலம் ரூபாய் 3.23 கோடி வரை மோசடி செய்யப்பட்டதாகவும் அறப்போர் இயக்கம் அளித்த புகாரின் அடிப்படையில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி ரெய்டு மேற்கொண்டிருந்தது. இது தமிழக அரசியல் களத்தில் அதிர்வலைகளையும் ஏவா வேலு ஏமாற்றியதன் பின்னணியும் தற்போது வெளிச்சத்திற்கு வெளிவந்துள்ளது. திமுக தேர்தலில் தோற்ற காழ்ப்புரட்சியின் காரணத்தால் புதிய தாவேக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் இந்த நடவடிக்கையை உடனே கைவிட வேண்டும் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் போன்ற பெருந்தலைவர்கள் எல்லாம் ரெய்டு நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து தாவேக அரசின் மீது குற்றம் சாட்டினார். இந்த சலசலப்புகள் குறைவதற்குள்ளேயே ரெய்டு நடந்த அதே நாளில் மின்சாரத்துறை சார்பில் அமைச்சர் நிர்மல்குமார் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் கடந்த திமுக ஆட்சியில் தனியாரிடமிருந்து மின்சார கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இதன் மூலம் ரூபாய் 58,000 கோடி அளவுக்கு மோசடி நடந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாது முறைகேடுகள் குறித்து குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முறைகேடு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நிர்மல்குமார் சேரியிருந்தாப்புல. அதாவது முன்னாள் மின்வாரியத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் விரைவில் ரெய்டு நடத்தப்படும் என்பதை அமைச்சர் சூசகமாக கூறியிருந்தார்கள். இப்படி இருக்கையில் தற்போது பத்திரப்பதிவு துறையிலும் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியிருப்பது புதிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அமைச்சர் இது குறித்து கூறுகையில் பத்திரப்பதிவு துறையில் தேவைப்பட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். முகூர்த்த நாட்களில் பத்திரப்பதிவுத்துறை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக சந்தை மதிப்புக்கும் வழிகாட்டி மதிப்புக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்க குழு அமைக்கப்படும். இந்த துறை வெளிப்படைத்தன்மையுடன் இயங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறியிருந்தார். அமைச்சரின் இந்த பேச்சு அடுத்த ரெய்டுக்கு தாவேக அரசு ரெடியாகிறதோ? ஆக கடந்த திமுக ஆட்சியில் நடந்த ஊழலில் யார் யார் பெருந்தலைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்புவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுறாங்க. ஆக தாவேக ரெய்டு என்னும் போர்க்களத்தில் திமுக தலைகள் விழுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.